அக்கா பேரு ரேச்சல், படிச்சது பிஏ, செய்யற வேலை பிஏ. இந்த வேலையே இவளோட அம்மா வச்சுதான் வாங்கினா. அதனாலேயே இவளோட ஃப்ரெண்டு இவளை எச்ச ரேச்சல் தான் கூப்பிடுவா. ஆனா ரெண்டு பேருமே கம்பெனி சோறுக்காக அடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த ஒரு பிளே பாய் இவளை சைட் அடிக்கிறான். இவன் பேரு பிலிப்பு. இவன் புதுசா வந்த வேலைக்காரன். இவளுக்கும் இவளோட ஃப்ரெண்டுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு. இவங்களும் அவனை டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க. இவனுக்கு 6 மொழி தெரியும். அதை பேசின உடனே ரேச்சல் விழுந்துட்டா. மறுநாள் ரேச்சல் வேலையை முடிச்சிட்டு வரும்போது பிலிப்பு இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளும் அவன் கூட ஜாயின் பண்ணி ஊரா போருகிறா. மறுநாள் சண்டே பிலிப்பு அவளோட வீட்டுக்கே போறான். அங்க அவளோட தங்கச்சி இருக்கு. அவன் மேல ஒரு கண்ணை வைக்கிறான். இதை பார்த்த ரேச்சல் அவளுக்கு கூடிய சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுதுன்னு வார்னிங் கொடுக்குறா. இவனும் புரிஞ்சுக்கிறான். இவனும் இவளை காட்டுக்கு இதுகிட்டு போறான். அவளும் நீ என்ன லவ் பண்றியான்னு கேக்குறா. இவனும் ஆமான்னு சொல்லி மேட்டரா பண்றான். அன்னைக்கு நைட்டு பிலிப்புக்கு ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு. ரேச்சலும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். ஆனா அவன் இப்போ என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அடம்பிடிக்கிறான். இவளுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. மறுநாள் பிலிப்பு ஊருக்கு கிளம்புறான். நீயும் வாயன்னு இவளை கூப்பிடுறான். அவ என்னால என் வேலையை விட்டுட்டு அங்க வர முடியாதுன்னு அடம்பிடிக்கிறா. இவனும் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு இவனு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனா ரேச்சல் இவனை வழி அனுப்பி வச்சுட்டு இவன் திரும்பி வருவான்னு இவன் நினைக்கிறா. சில நாட்கள் கழிச்சு ரேச்சல் கர்ப்பமாயிட்டா. இத அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும்னு ஊருக்கு கிளம்புறா. பிலிப்பும் இவளை இன்வைட் பண்ணி கேப்ல இருந்த மேட்டரை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ரேச்சல் நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேக்குற. ஆனா பிலிப்பு நீ பணக்காரியா இருந்திருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். அதையும் மீறி உன்னை நான் கல்யாணம் பண்ணா என் ஃபேமிலியோட மரியாதையை போயிடுன்னு சொன்ன உடனே இவளோட மூஞ்சியே மாறி போச்சு. இவ கர்ப்பமா இருப்பது அவங்க கிட்ட சொல்லவே இல்ல. இவளும் அவனுக்கு குட் பை சொல்லிட்டு வந்துட்டு. ஆனாலும் ரேச்சல் அவனை நம்புறா. ஆனா ரேச்சல் கருவை கலைக்கவே இல்ல. சில மாதங்கள் கழிச்சு ரேச்சலுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. இவளும் அவனுக்கு லெட்டர் எழுதுற. அவனும் வரான். இவ கர்ப்பமா இருப்பதை என்கிட்ட மறைச்சிட்டான்னு இவன் கோபமா இருக்கான். இவ குழந்தை பெத்தது இவனுக்கு பிடிக்கல. ஒரு நாள் மட்டும் இவ கூட தங்கிட்டு மறுநாளே ஓடியே போயிட்டான். இவளும் அவனுக்கு லெட்டரை எழுதுறான். ஆனா அவன் அட்ரஸ மாத்திட்டான். அவன் எங்க இருக்கான்னு இவளுக்கு தெரியல. உடனே அவன் இருக்கிற இடத்துக்கு இவ ஓடி போறா. அவனோட டேடிய மீட் பண்ணி உங்க பையனுக்கு நான் எழுதின லெட்டர் எதுவுமே அவர்கிட்ட போய் சேரல. அவரு எங்க இருக்காருன்னு கேக்குறா. ஆனா மாமனாருக்கு பையனோட எல்லா மேட்டரும் தெரியும். என் பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். மிரண்டு போன ரேச்சல் உங்க பணத்துக்காகவோ உங்களுக்கு மருமகள ஆகவோ நான் எங்க வரல. நான் அவர்கிட்ட பேசினா போதுன்னு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஒரு வழியா 3 வருஷம் கழிச்சு பிலிப்பு திரும்பி வரான். மன்னிப்பும் கேக்குறான். அப்பவும் இவ அவனை நம்புறா. இவனோட பொண்ணை இவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஆனாலும் பிலிப்பு பொண்ணை இவன் கண்டுக்கவே இல்ல. உடனே ரேச்சல் இனிமேலும் நம்ம வெயிட் பண்ண வேணாம், உடனே மேரேஜ் பண்ணிப்போன்னு கேக்குறா. ஆனா பிலிப்பு என்னால உன்னை மேரேஜ் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பணக்கார பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவ இப்போ கர்ப்பமா இருக்கான்னு சொன்ன உடனே மிரண்டு போன ரேச்சல் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீயும் என்ன லவ் பண்றதா நினைச்சு உனக்காக நான் வாழ்ந்தேன். ஆனா நீ என்ன மேட்டருக்காகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன்னு காரி துப்புறா. இவனும் மன்னிப்பு கேக்குறான். இவளும் என் வீட்டை விட்டு வெளியே போன்னு அடிச்சு துரத்துறா. அவனும் கிளம்பிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ரேச்சலோட மம்மி இறந்து போயிட்டாங்க. இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு இவ தங்கச்சி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடை வாங்குறா. இவளோட தங்கச்சிக்கும் 2 பொண்ணுங்க. ரேச்சல் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போய் அங்க செலக்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு ஜாயின் பண்றா. அதன் பிறகு இவ பிலிப்புக்கு லெட்டர் எழுதவே இல்ல. காலங்கள் ஓட ஓட படிக்க போன ரேச்சலோட பொண்ணும் சம்மர் ஹாலிடேவுக்காக வீட்டுக்கு வர. இப்போ இவ வயசுக்கு வந்த பொண்ணு. இவ பேரு ஏஞ்சலினா. கொஞ்ச நாள் கழிச்சு பிலிப்பு ரேச்சலோட நம்பரை கண்டுபிடிச்சு அவளுக்கு கால் பண்றான். 10 வருஷம் கழிச்சு அவனோட குரலை கேட்ட உடனே ரேச்சல் எல்லாத்தையுமே மறந்துட்டா. பிலிப்போட மம்மியும் இறந்து போயிட்டாங்க. அவனும் நான் உன்னை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், கூடி சீக்கிரமே உன்னையும் என் பொண்ணையும் நான் வந்து பாக்குறேன்னு சொன்ன உடனே மறுபடியும் ரேச்சல் அவனோட வலையில விழுந்துட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் ஊருக்கு வரான். ரேச்சலும் அவளோட பொண்ணும் அவனை போய் பாக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு டேடிய பார்த்த உடனே பாசமழைய பொழியிறான். ஆனா அவன் இவளை பொண்ணா பாக்கல. ரேச்சலும் இவன் பண்ண எல்லா துரோகத்தையும் மறந்துட்டு பொண்ணுக்காக இவனை மன்னிக்கிறா. டேடி ஒரு பணக்காரனு அப்போதான் பொண்ணுக்கு தெரிய வருது. இவங்களும் இவன் கூட ஜாயின் பண்ணி சம்மர் ஹாலிடேவை என்ஜாய் பண்றாங்க. ஆனா பொண்ணு டேடி நம்ம கூட இருக்க மாட்டாரு, அவரு எனக்கு வேணும்னு கேக்குற. மம்மியும் உன்னோட டேடிக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு, அவருக்கும் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கு, அவங்கள விட்டுட்டு அவரு நம்ம கூட வரமாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ரேச்சல் அவங்கிட்ட ஓடி போய் இவ்வளவு நாளா என் பொண்ணு டேடி இல்லாம இருந்தா, நான் அவளை காலேஜ்ல சேர்க்க போறேன், உன்னோட பேரை நான் அவளுக்கு கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே பிலிப்பு மிரண்டு போயிட்டான். என்னோட பேரை உன்னோட பொண்ணுக்கு கொடுக்காத, இது மட்டும் என்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சு துரத்திடுவாங்கன்னு சொன்ன உடனே கடுப்பான ரேச்சல் நீ என்ன பொண்டாட்டிய ஏத்துக்குவானா, ஆனா என் மகளை உன் மகளை ஏத்துக்கோன்னு சொல்லியும் இவன் கேட்கல. உன்னால என் வாழ்க்கை அழிஞ்சது, இப்போ என் மகளோட வாழ்க்கையும் அழியுமான்னு கத்திக்கிட்டு இருக்கா. இத பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் பிலிப்பு குட் பை சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். சம்மர் ஹாலிடே முடிஞ்சு போய் ஏஞ்சலினாவும் காலேஜ்ல ஜாயின் பண்றா. ரேச்சலும் பொண்ணுக்காக வேலையை விட்டுட்டு பாரிஸுக்கு போய் அங்கேயே ஒரு அபார்ட்மெண்ட்டை வாடகை எடுத்து இவங்க 2 பேரும் தாங்குறாங்க. ரேச்சலும் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு ஜாயின் பண்றா. பிலிப்பும் இவளுக்கு லெட்டர் எழுதாம இவளோட பொண்ணுக்கு லெட்டர் எழுதுறான். அவளும் எழுதுறா. டேடியும் பொண்ணும் லெட்டர்லயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரேச்சலுக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டு ரேச்சல் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா பிலிப்பு வீட்டுல இருக்கான். இவன் சொல்லாம வந்துட்டான். இவனும் இவகிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு இந்த வாரம் முழுக்க
முழுக்க நான் இங்க தான் இருக்க போறேன், என் பொண்ணு நான் வெளியே கூட்டிட்டு போக போறேன்னு பர்மிஷன் கேக்குறான். இவளும் கொடுக்குறா. உடனே பிலிப்பு அவன் மேல கைய வைக்கிறான். அவளும் தடுக்கல. அன்னைக்கு நைட்டு ரேச்சல் அவன் கூட மேட்டரை பண்ணிட்டு வெளியே வந்தா. பொண்ணு அங்க நின்னுகிட்டு இருக்கா. தூங்காம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு அவளும் நீயும் டேடியும் தனித்தனியா தூங்குவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா ஒன்னா தூங்கி மேட்டர் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. பொண்ணு பொறாமப்படுறான்னு ரேச்சலுக்கு புரியல. மறுநாள் பிலிப்பு பொண்ணு கூட ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிட்டு அவளை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அவன் போயிட்டான். ஆனா பொண்ணு டேடி என்ன தவறா பாக்குறான்னு இவ மம்மி கிட்ட சொல்லவே இல்ல. இத அவ என்ஜாய் பண்றா. வாரம் பிலிப்பு பொண்ணு கூட ஜாலியா ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க எந்த மாதிரியான ஹாலிடேவை என்ஜாய் பண்றாங்கன்னு ரேச்சலுக்கு தெரியல. மறுநாள் பொண்ணுக்கு பிறந்த நாள். உடனே ரேச்சல் கூட வேலை செய்யறவங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பார்ட்டி வைக்கிறா. அதுல ஒரு ஆப்பிரிக்கா பையன் மேல ரேச்சலுக்கு ஒரு கண்ணு. ஆனா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கு. மறுநாள் டேடி கூட ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிட்டு வந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. இவளும் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அவளும் டேடிக்கு என்ன பிடிக்கல, நைட்டு டோரை மூடாம வந்ததுக்கு கத்துறாரு, தன்னை கீழே கொட்டுனா அதுக்கும் கத்துறாரு, என் மேல எரிஞ்சு விடுறாருன்னு சொல்லி அழுறா. இவளும் அவளை சமாதானப்படுத்துற. அவ கேட்காம நான் டேடி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு. ஆனா அன்னைக்கு நைட்டு முழுக்க பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்ல. மறுநாள் பொண்ணு அந்த ஆப்பிரிக்கா பையன் கூட வீட்டுக்கு வர ரேச்சலும் மிரண்டு போயிட்டா. இவளும் மம்மி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடியே போயிட்டா. அந்த பையனும் நேத்து நைட்டு உங்க பொண்ணு அவ டேடி கூட இல்ல, என் கூட தான் நைட்டு முழுக்க இருந்தா, வீட்டுக்கு போன்னு சொல்லியும் அவ கேட்கல, அதனால நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு குட் பை சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். மிரண்டு போன ரேச்சல் இவன் அவளை மேட்டர் பண்ணிருப்பானோன்னு பொண்ணு கிட்ட கேக்குறா. இவளும் புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்ல பையனு சர்டிபிகேட்டே கொடுக்குறா. இவளும் நம்பிட்டா. மறுநாள் ரேச்சல் வேலையை முடிச்சிட்டு வரும்போது அந்த ஆப்பிரிக்கா பையன் இவளை மடக்கி இந்த வாரம் உங்க பொண்ணு உங்க புருஷனை பார்க்க கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறான். கடுப்பான ரேச்சலும் என் பொண்ணு அவ டேடிய பாக்குறா, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேக்குறா. இவனும் உங்க பொண்ணு போதையில என்கிட்ட ஒரு உண்மையை சொன்னான், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புருஷன் உங்க பொண்ணு அவன் பொண்ணா நினைக்கவே இல்ல, அவன் அடிக்கடி உங்க பொண்ணு ஹாலிடேவுக்கு ஈத்துக்கிட்டு போய் மேட்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான், இது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, உங்க பொண்ணும் அதை தடுக்கல, அவளும் என்ஜாய் பண்ணிருக்கா. இதை கேட்ட உடனே மிரண்டு போன ரேச்சல் பொண்ணை பார்க்க ஓடி வர. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா மம்மி கிட்ட சொல்லுன்னு இவளும் பட்டுப்படாம கேக்குறா. பொண்ணும் இவ கேட்ட கேள்வி புரியாம இவளும் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறா. உடனே ரேச்சல் இனிமே என் பொண்ணு பிலிப்பை சந்திக்கவே கூடாதுன்னு இவ முடிவு பண்ணி பொண்ணை வளர்கிறா. காலங்கள் ஓட ஓட ரேச்சல் கிழவி ஆயிட்டா. இவளோட பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாவா ஆயிட்டா. ரேச்சல் ஒரு தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவர் கூட தான் இவ வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கா. ரேச்சல் பல வருஷமா பிலிப்பை பார்த்ததும் இல்ல, அவங்கிட்ட பேசினதும் இல்ல. ஆனா பொண்ணு டேடி கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு. அவரு ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்ன உடனே அவரு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லியும் ரேச்சல் கண்டுக்கவே இல்ல. ஆனா பொண்ணுக்கு மம்மி ஏன் டேடி மேல கோபமா இருக்கான்னு இவளுக்கு புரியல. சில வருஷங்கள் கழிச்சு ரேச்சலோட பொண்ணு அவளோட புருஷனை அடிச்சு துரத்திட்டா, டிவோர்ஸ் பண்ணிட்டா. இப்போ அவளோட பொண்ணு இவ தனியா வளர்கிறா. ஆனா பொண்ணு டேடி இறந்து போயிட்டாருன்னு சொன்ன உடனே மம்மி கவலையே இல்லாம தின்னுகிட்டு இருக்கா. கடுப்பான பொண்ணு இனிமே என் மூஞ்சிலே முழுக்காதீங்கன்னு மம்மிய வீட்டை விட்டே அடிச்சு துரத்துறா. ஆனா ரேச்சல் என் பொண்ணு என்ன மாதிரியே ஆயிட்டான்னு இவ மனநோயால பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கா. சில மாதங்கள் கழிச்சு பொண்ணு மம்மிய மீட் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. உங்களுக்கும் டேடிக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் அவர் மேல கோபமா இருக்கன்னு பொண்ணு கேட்ட உடனே இவளும் உண்மையை மறைக்காம எல்லாத்தையுமே வளரிட்டா. இதை கேட்டு பொண்ணும் மிரண்டு போயிட்டா. இதனாலதான் என் மம்மி என் டேடிய வெறுத்தான்னு அப்போதான் இவளுக்கே புரியுது. இந்த மேட்டரை அப்பவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும்னு சொல்லி இவளும் மம்மி கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. மம்மியும் மன்னிக்கிறா. பிலிப்பு என்ற ஒருத்தனால மம்மியும் பொண்ணும் பாதிக்கப்பட்டது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பொண்ணும் மம்மிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறா.